ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டிஎன்இபி சைட்லேருந்து வரப்போகிற 65,000க்கு மேலே உள்ள வேகன்சி பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். முதற்கட்டமாக 20,500க்கு மேலே உள்ள காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால முக்கியமாக ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுது. அப்போனா பிஎஸ்சி போன்ற மற்ற துறைகள்லாம் படித்தவங்களுக்கு இந்த துறையில் வேலைவாய்ப்பு வராதான்னு கேட்டிங்கன்னா 65,000 காலி பணியிடங்களில் உங்களுக்கும் வேலைவாய்ப்பு அறிவிப்புங்கிறது வரதான் போகுது. அதுவும் அதிகப்படியான காலி பணியிடங்கள் எண்ணிக்கையில் அறிவிப்பானது வெளியாக தான் போகுது. இந்த டிவிகே கவர்மெண்ட் சொன்னபடி காலி பணியிடங்களை நிரப்பும் பட்சத்தில் குறிப்பாக ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட், கேங்மேன் இந்த துறைக்கெல்லாம் அதிகப்படியான எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படித்தா உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ. இந்த துறையில் வரப்போகிற பாடப்பிரிவுகளை 3 பகுதியாக பிரிச்சுக்கலாமா? முதல் பகுதி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ். ஆமாங்க, இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ். இதில் இன்ஜினியரிங் பாடப்பிரிவில் வர முக்கியமான கணித தொகுப்புகள், அதாவது நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், ப்ராபபிலிட்டி, அதுபோல் முக்கிய பாட தொகுப்புகள் தான் இதில் இடம்பெறும். இரண்டாவது பகுதியில் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்சஸ் இருக்குது. ஆமாங்க, அடிப்படை பொறியியல் அண்ட் அறிவியல். இந்த பாடப்பகுதியில் அடிப்படை பொறியியலுக்கு தேவையான மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் பேசிக் கொஸ்டின் அப்படின்லாம் இதில் நிறையா அடங்கியிருக்கு. அதுதான் எக்ஸாமுக்கும் வரப்போகுது, அதுதான் நம்ம படிக்கிற மாதிரியும் இருக்க போகுது. மூணாவது பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட் இல்லைன்னா மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் எலக்ட்ரிக்கல் பாடப்பிரிவில் உள்ள முதன்மையான கொஸ்டின் எல்லாமே இடம்பெறும். இது வரைக்கும் சொன்னது அடிப்படையான விஷயந்தான். முழுமையான காணொலியில் முழு விவரமும் கூடிய சீக்கிரம் தரேன். இதுக்கு மேலே நான் சொல்ல போகிற துறைகள் எல்லாத்திற்கும் டிஎன்பிசியாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், இல்லை பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே இந்த ஜாபுக்கு ஈஸியாக படிக்கவும் முடியும், ஈஸியாக அந்த எக்ஸாமை எழுதவும் முடியும். அந்த அடிப்படையில் வர இந்த துறை தான் இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அக்கௌண்டன்ட். அதுக்கு அடுத்தபடியாக வர துறை தான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். நான் முன்னதே சொன்னது போல் இந்த 2 துறைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுவே போதுமானது. அதே போல் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு டிஎன்இபியில் வேலை வாய்ப்புங்கிறது இருக்குது. அதை கள உதவியாளர், ஃபீல்டு அசிஸ்டன்ட் இல்லை கேங்மேன் சொல்லுவோம். இந்த துறைக்கு ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் துறை சார்ந்த பாடப்பிரிவுகளில் படித்து நல்ல உடற்தகுதியோடு இருந்தால் நீங்களும் இந்த டிஎன்இபி எக்ஸாமில் பாஸ் ஆகி அரசு பணியாளர்களாக ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ மக்களே.